for subscribing my channel. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி போட்ல ஸ்டார் அனீஸ் அதாவது அனீசி பூ வச்சு நம்ம எப்படி ஒரு காஸ்ட்லியான டோனர் வீட்ல சீப்பா ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். Something great. That's my way. Every single day. I'm gonna அனீசி பூல இருக்கிற அனத்தால் அண்ட் டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெங்க் பண்ணி நல்லா ஸ்கின்னை டோன் பண்ணும். ஸோ டோன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா யங் லுக் கொடுக்கும் அண்ட் ரிங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி அரிசி தண்ணி இருக்கு இல்லையா, அது நம்மளோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் கொலகன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற டேமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு யங் லுக் கொடுக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு வெசல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணுங்க, நல்லா ஹீட் பண்ணுங்க. அது ஹீட் ஆகிற சமயத்தில் இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் ஆஃப் நான் ஒரு ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் ப்ரௌன் ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம். ப்ரௌன் ரைஸ்ங்கிறது நம்மளோட வயலில் கிடைக்குது இல்லையா, அந்த அரிசி, அதில் வந்து கொஞ்சம் சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஹாஃப் குவான்டிட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனிசி பூ அந்த ஹாஃப் அமௌண்ட் எடுக்க போகிறோம். அரிசி பூவை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த பவுடரை வந்து அந்த ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஆட் பண்ணி எசன்ஸ் எடுக்க போகிறோம். இந்த நமக்கு ஆக்சுவலாக வந்து அனிசி பூவில் உள்ள எசன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த எசன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு 2-3 டைப் இருக்குது. அந்த டைப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் நான் வந்து இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது இதை போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து லைட் வார்மில் தான் அந்த எசன்ஸ் வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் அது கொதிக்கக்கூடாது. நம்ம ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஹீட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எசன்ஸ் வந்து இறங்குறதுக்காக. அப்புறம் 20 மினிட்ஸ் அந்த எசன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறமா இந்த ரைஸை வந்து அந்த இதில் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 6-8 மணிக்கூர் நீங்கள் ஊற வைக்கலாம். இல்லைன்னா 1 ஃபுல் டே கூட நீங்கள் ஊற வைக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து 1 ஃபுல் டே ஊற வச்சிருக்கேன். ஸோ நல்லா அந்த ரைஸோட எசன்ஸ் பிளெண்ட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்குது அந்த எசன்ஸ். இப்போ டைம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த அரிசியோடது பிளெண்ட் ஆயிருக்கு எசன்ஸ் அப்படிங்கிறதுக்காக அது லைட் கலரா இருக்குது. ஊற வைக்கும் போது நம்ம மூடி வச்சு தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ பாருங்க நல்லா ஊறிச்சு, நல்லா அந்த தண்ணியோட கலர் எல்லாம் மாறி இருக்கு பாருங்க. இப்போ நல்லா இவ்வளோ லைட் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்ண போறோம். எய்தர் நம்ம டோனர் கண்டெய்னர் இருந்தால் அதில் ஃபில் பண்ணலாம், இல்லை ஷாம்பு பாட்டில்ஸ் ஓல்டு பாட்டில்ஸ் இருந்தால் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டோனர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டோனரோட கண்டெய்னர் இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. இல்லை காட்டன் பேட் தான் இருக்கணும்லாம் கிடையாது. நம்ம அது ரெண்டுமே இல்லாமல் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். வெளியில் நம்ம வாங்குற ஆன்டி ஏஜிங் க்ரீம், ரிங்கிள் க்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எல்லா க்ரீமை காட்டிலையும் அதோட ரேட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 30+ இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி இது நீங்கள் ஸ்கின்க்கு இந்த டோனர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வயசை வந்து 5 வயசு 6 வயசு குறைச்சி தான் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். ஒரு 3 யூசஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வெளியில் வாங்குற அந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் காட்டிலையும் இதில் நேச்சுரலாக உங்களுக்கு அதை காட்டிலையும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது ரொம்ப ஈஸியும் கூட. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த எசன்ஸ் எடுக்கணும்னு கிடையாது. ஈஸியான வகையில் எப்படி அந்த எசன்ஸ் எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணாமலேயே சும்மா நீங்கள் அரிசி பூ மட்டுமே இந்த தண்ணியில் போட்டு அந்த எசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பிளெயினாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் சும்மா அரிசி பூ போட்டுட்டு சன்னில் இருக்கு இல்லையா, சன்லைட்டில் நீங்கள் 2 days 3 days வச்சுட்டு கூட அந்த எசன்ஸ் இறக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக நிறைய வழி இருக்குது. நீங்கள் எந்த மாதிரினாலும் அந்த எசன்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நான் கையில் வந்து விட்டுணும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், யார் எனக்கு கமெண்ட் ஃபர்ஸ்ட் போடுறான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யூர்